வணக்கங்க. நான் தான் உங்க தமிழா. அதாவது எல்லாருடைய தோட்டத்திலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, வயல் வந்து ஒரே சீரா இருக்காது. ஒரு சில வயல் வந்து பார்த்தீங்கன்னா, கிராஸா இருக்கும். அந்த மாரி கிராஸா இருக்க இடத்துலலாம் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அந்த இன்லைன் ஹோஸே வந்து ஓரத்தில வந்து ஒரு 4, 5 ஹோஸ் ஒட்டுக்கா போட்டு விட்டுருவாங்க. அந்த மாரி போடும்போது வந்து நீர் ஒரே இடத்துல அதிகமா பாய்ஞ்சிரும். அந்த மாரி இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஒரு பிளைன் லேட்ரல் போட்டு ஒரு பிளைன் லேட்ரலுக்கு வந்து 2 இன்லைன் ஹோஸ் வந்துட்டு விடுவோம். அது எப்படி கனெக்ட் பண்ண போறோம் அப்டின்னா, பிளைன் லேட்ரல்ல வந்து ஒரு T கனெக்ட் பண்ணி டைரக்ட்டா இன்லைன் ஹோஸ் கனெக்ட் பண்ண மாட்டோம். டைரக்ட்டா கனெக்ட் பண்ணும்போது அந்த மாரி மடங்கும். அதுக்காக என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஒரு 1/2 அடி பிளைன் லேட்ரல் கட் பண்ணி அதில் வந்து ஒரு 16 எல்போ கனெக்ட் பண்ணிக்குவோம். அதை கனெக்ட் பண்ணிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டீயில் கனெக்ட் பண்ணிக்குவோம். டீயில் கனெக்ட் பண்ணிட்டு அந்த எல்போவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எண்டை வந்துட்டு இன்லைன் ஹோஸ் கனெக்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது ஹோஸும் வந்து மடங்காது, நீரும் வந்து ஒரே சீராக பாயும். அதே போல் டீயிலேருந்து திரும்ப ஒரு பிளைன் ஹோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 அடி லென்த் வந்து ஜாயின் பண்ணி அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஜாயினர் கனெக்ட் பண்ணி அந்த இன்லைன் ஹோஸ் வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். அதே போல் தோட்டத்துக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் எப்படி அமைக்கணுன்ற ஃபுல் வீடியோவும் கீழே இருக்க லிங்கில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய்ட்டு ஃபுல் வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பர் ஐடியாவோட சந்திப்போம். இதுதான் உங்கள் தமிழா.